அப்படி ரஜினிகாந்த் படத்தில் ஒரு விமர்சனம் நான் வச்சேன்னா, வைகோட்டேருந்து பிரிஞ்சாச்சா, அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். டிசம்பர் 11 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள். ரஜினி ரசிகர்கள் என்னை வந்து பார்த்து சென்னையில் ஒரு பட்டிமன்றம், ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி ஒரு தலைப்பில் நீங்கள் நடுவராக இருந்து நடத்தணும்னாங்க. நான் ஓகேன்ட்டேன், சரின்ட்டேன். சரி, எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பூரிப்போட அரசியல் இல்லாமல் ஒரு இன்னொரு தளத்துக்கு போகிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பெயரும் புகழும் பெற்று மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்வதற்கு காரணம் ரஜினிகாந்த் அவர்களினுடைய நடிப்பா, அந்த கதையா அப்படின்னு என்னமோ ஒரு தலைப்பை கொடுத்து பேச்சாளர்லாம் ரெடி பண்ணி நான் தயாராக இருக்கேன். அப்போ தான் இந்த அழைப்பு, அதிமுகவில் இந்த அழைப்பு டிசம்பர் 11 முன்னாடி நான் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன சொன்னது, இந்த ரஜினிகாந்துக்கு விழாவில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போகிறீங்களா? ஆமாம், அம்மா அதை கலந்துக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் அதில் அதை விட்டேன். இனி ஒன்று சொன்னாங்க, இந்த கருப்பு துண்டு போட்டு விட்டு பேச வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரி, இல்லைன்னா ரஜினிகிட்ட நெருங்கியிருப்பேன் நான். இந்த வாய்ப்பு போச்சு.